குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். தான் அந்த பாம் முடிவு பண்ணும். போட்டின்னா அழிச்சிரும், போடாம வச்சிருந்தா அந்த நாடு வாழும். அப்ப அந்த நாடு எதுக்குள்ள இருக்கு? ஒரு விதைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமர விருட்சம். மிகப்பெரிய ஆலமரம், ஒரு பெரிய ஆலமரம் பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு பெருசு, ஆனா எவ்வளவு அடிக்கு மாதிரி சின்ன விதைக்குள்ள தானே இருக்குது. உன் கண்ணுக்கு தெரியல தானே அது வளர்ந்து வளர்ந்து மரமாகும் போது தான் உங்களுக்கு தெரியுது. ஐயோ இவ்வளவு பெருசா இதுக்குள்ள இருந்தது. அதுக்குள்ளதானே இருந்தது அந்த ஆலமரம், நமக்கு தெரியல. அது இன்விசிபிளா உள்ள இருந்திருக்கு. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது மாதிரிதான் நாமளும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு உணர மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாமே நாம பாக்குற அத்தனையும் அணுக்களின் தொகுப்பு. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். நிரந்தரம் கிடையாது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நிரந்தரம் நிறைய நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தெரியறது எல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளைக்கே அழிஞ்சிடலாம், இன்னைக்கே கூட அழிஞ்சிடலாம். அதுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது. எதுவும் பிக்சட் கிடையாது. ஆனா பிக்சடா இருக்கிறது முப்பொருள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு 3 பொருளை கண்டுபிடிச்சு நம்ம சைவ சித்தாந்திகள் அத எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இந்த முப்பொருள்ன்றது எப்பவும் இருக்கும், இதை யாராலையும் அழிக்க முடியாது, அழிவற்ற பொருள் இது, இது எப்பவும் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு 3 பொருளை சொன்னாங்க. அதுதான் இறைவன் அப்படின்றது ஒண்ணு, உயிர் என்ற இந்த ஆன்மா ஒண்ணு, அப்புறம் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை. இது முப்பொருளும் அழிவில்லாதது, எப்பவும் இருக்கக்கூடியது. ஆனா நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையா இருக்கக்கூடியது. பார்க்கறது அத்தனையும் இன்னைக்கு இல்ல, நாளைக்கே போயிடும், பொய்யானது. ஆனா இந்த பொய் பொருளுக்கு மெய்யின்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? இந்த உடலுக்கு மெய்யின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உடல் மெய்யானா கிடையாது, அது பொய் தான். போகுது பொய் தான். ஆனா ஏன் அத மெய்யின்னு சொன்னாங்க அப்படின்னா, உள்ள மெய்ப்பொருள் இருக்கு, அதனால அது மெய்யின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மெய்ப்பொருளை உணரணும். நம்ம பாடத்துல அதுதான் சொல்றோம். இந்த மெய்ப்பொருளை நாம எப்படி உணரலாம் அப்படின்னா, நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதாரபூதம், ஆகாயம், இந்த பூமி, இதுக்கு இடைப்பட்ட 3 பொருள்கள், காற்று, நீர், நெருப்பு. இந்த முப்பொருளை பிடிச்சோன்னு சொன்னா இதன் மூலயமா நம்ம பயணத்தை தொடரலாம். இறைவனை நோக்கிய பயணமா அது இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ என்ன, அது எப்படி இறைவன் நோக்கிய பயணமா இருக்கும் அப்படின்னா, மனம் அப்படின்ற ஒரு பொருள். இந்த மனம் ஒவ்வொரு பிறவியா சூட்சும உடல்ல கலந்து உடல் விழுந்த உடனே சூட்சும உடல் போயிடும். அதுதான் போயிட்டு பிறவி கொண்டு வரும். அப்போ அந்த சூட்சும உடலா வரக்கூடியதுல ஒரு பிறவிலையும் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் மீண்டும் உடல் எடுக்கும் பொழுது திரும்பவும் அது பழைய பிறவி வாசனை தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன போச்சுன்னா, ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னா மீண்டும் அவன் தற்கொலைக்கு தான் போவான். ஏன்னா அவனோட மனசு அப்படியே தான் அதுல பதிவு வச்சிருக்கு. அந்த பதிவியே தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். அதனால அந்த வேலையை எப்பவுமே யாருமே செய்யறதுக்கு முன் வரவே கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமை அதுல இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்போ அவருக்கு வயசு ஒரு 50 ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி இறைவன் அனுப்புறான். ஏன்னா இறைவன் அனுப்புறது என்னன்னா, இடம், அவர் எங்க வசிக்கணும், இடம், அவருக்கான கால நிர்ணயம், எப்படி வசிப்பாருன்ற விதி, இந்த 3த்துக்கும் கட்டுப்பட்டு தான் ஒரு மனுஷன் பிறவியை எடுக்கிறான். அப்போ அந்த 3த்தையும் அவர் சரியா ஃபாலோ பண்ணாம, விதிக்கப்பட்ட மாதிரி வாழாம, அவரே தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னா, இப்போ அவருக்கு 50 வருஷம், ஒரு 30 வருஷத்துல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா 20 வருஷத்துக்கு உடல் கிடைக்காம அலாடணும். உடல் கொடுக்க மாட்டாங்க. அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ண போனாருன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
அங்கன்னா ஷோரூமா இருக்குது, காசு கூட கொஞ்சம் கொடுத்து எடுத்துட்டு வரலான்றது இறைவனோட பேட்டர்ன் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், இவரு இங்கேயே தான் அலைஞ்சிட்டு இருக்கணும், சுத்தி 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 இங்க அலையணும். 16 நாளுக்கு மேல இங்க அலைய முடியாம தான் உடல் தேடி போய் உடல் எடுத்துக்கிட்டு வருது அந்த ஆன்மா. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு இவரு முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு, 20 வருஷம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னா அங்க கேட்ட மூணுதான் திறக்கவே மாட்டாங்க, என்ன போய் முட்டினாலும் கிடையாது. அப்போ இந்த 20 வருஷத்தை அலைஞ்சு திரிஞ்சு இது படுறது இருக்க மிகப்பெரிய கொடுமையா இருக்கும், மிகப்பெரிய வேதனையா இருக்கும். உடல் இல்லாம தனித்து ஆன்மா இயங்கவே முடியாது, உடல் இல்லாம உயிர் இயங்க முடியாது. அப்போ இது எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கு. பிறக்கும் போதுதான் மனசுல ரொம்ப சங்கடம் பிரச்சனைகள் இதையெல்லாம் சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணி மன வேதனையில செத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வேதனை, அது ஒரு 20 வருஷம் அனுபவிக்கணும். இதுதான் நரகம்ன்றது. நரகம் எங்க இருக்கு, எங்க கம்பெனியா வச்சிருக்குன்னா கிடையாது, இதுதான் நரகம். நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு வரைக்கும் நீ இருந்தே ஆகணும், அது விதி. விதிய நான் விதியை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைச்சவன் போய் தற்கொலை பண்ணிக்கினீன்னா அதுக்கான தண்டனை எங்க ரெடியா இருக்கும். அதனால அந்த மாதிரி வேலைய பண்ணக்கூடாது. விதிப்படி நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. எஞ்சின விதியை வெல்ல வல்லமோனார் யாரு? லக்ஷ்மணன் சொல்றான், ராமரு இங்கே இருப்பா, நான் அந்த மானை பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு போறாரு. அங்க போன உடனே கத்துறாங்க, லக்ஷ்மணன் ஒரு சத்தம் கேக்குது. அப்போ இந்த அம்மா சீதை சொல்றாங்க, உங்க அண்ணன் தான் மான் தட்டின்னு போனாரு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, பொழுது ஓடுங்க, அவருக்கெல்லாம் எதுவும் ஆகாது, எனக்கு தெரியும், இது ஏதோ நடக்குதாங்க அப்படின்னு சொன்னாலும் நீ போறியா இல்லையா அப்படின்னு அவங்க தப்பா பேசுவாங்க. அது கணவன் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த இதுக்காக அவங்க பேசுனாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் அந்த வார்த்தை இருக்க அது ரொம்ப கொடுமையா அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அவர் சொல்றாரு ஒரே வார்த்தை, வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோன்னு. ஆரம்பத்துல காட்டுக்கு போடான்னு சொன்னாங்க ராமரை. சொல்லும் போது முதல்ல என்னோட வில்ல ஆற்றலுக்கு பதில் சொல்லு, அப்பதான் எங்க அண்ணன் காட்டுக்கு போவோமோ அப்படின்னு சொல்லி கோபத்துல வில்ல எடுக்கிறான், கொன்னுடுவேன்றான், எல்லாம் மொத்த பேரை காலி பண்ணிடுவான்றான். விதிக்கு ஒரு விதி செய்வோம் அப்படின்றான். காட்டுக்கு போறது ஒரு விதியா இருந்ததுன்னா அதுக்கு நான் ஒரு விதியை செய்வேன்டா அப்படின்ட்டு வில்ல எடுக்கிறான். இப்படிப்பட்டவன் கடைசியா அங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், வெஞ்சின விதியை வெல்ல வல்லும். விதிப்படி நடக்குது, அதை வெல்ல முடியாது, இனி நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போவான். அப்ப எது முன்னாடி நிக்குது, யாது செய்யணும் தான் முந்துறோம்னு. நீ என்ன செய்தாலும் விதிதான் முன்னாடி நிக்கன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட விதி, அந்த விதி எது அப்படின்னா உன்னோட மூச்சு காத்து. மூச்சு காத்து தான் விதி. அத சரியா இயக்கினா எல்லாம் சரியா நடக்கும். அத தப்பா விட்டோம்னா அது எல்லாத்தையும் தப்பா பண்ணோம், வாழ்க்கையே தப்பா புரட்டு போடுறோம். அதனால இந்த மூச்சைய எப்படி கையாளணும், இந்த மூச்சைய புடிச்சுக்கிட்டு மூச்சைய வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஞானிகள் மிகப்பெரிய அளவுல ஏறுதல் ஈரட்டு வாமத்தால் ரேசகம் 32 அதில் இந்த பாடல் ஒண்ணு திருமூலர் பாடல், அது மூச்சு பயிற்சியாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாடல்லாம் கூட நிறைய எழுதி வச்சு அந்த மூச்சியே பேஸா வச்சு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மூச்சியை பிடிக்கிறது தான் நம்ம பாடம். நம்மள அதை தான் அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த பாடங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்தவங்க சிறப்பா அந்த பாடத்தை வாங்கினது பெருசு இல்ல, மிகப்பெரிய அளவுல அதுல இது ஒரு கிடைக்காத பொக்கிஷம். அத சிறப்பா புடிங்க, அதுலயே நில்லுங்க, அந்த பாடத்தை சிறப்பா செய்யுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில அது ஏற்படுத்தும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.